السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله. وأيضا قال في الآية الأخرى ففديناه بذبح عظيم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மகத்துவத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1446 பிறந்து முதல் ஜும்ஆவிலே நாம் எல்லாம் வீட்டிருக்கின்றோம். பொதுவாக ஆங்கில வருடப்பிறப்பு என்றால் எல்லா மக்களுக்குமே ஒரு பிரபல்யமாக தெரியக்கூடிய ஒன்று. ஏனென்றால் புதிய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகுவதும், தொலைக்காட்சியிலே புதிய திரைப்படங்கள் போடுகிறார் என்பது போன்ற காரணங்களை கொண்டும் நமது சமுதாயத்தைச் சேர்ந்த மக்களும் அந்த முதல் வருடம் 31ஆம் தேதி 11:59 செகண்ட் வரைக்கும் முடிச்சிருந்து வெடி போட்டு கொண்டாடுவதால் பிரபலியமாக ஆங்கில வருடப்பிறப்பை எல்லாரும் சாதாரணமாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட மக்களுக்கு இஸ்லாமிய வருடப்பிறப்பு என்று பிறக்கிறது என்றே தெரியாமல் போயிருக்கும். இன்னைக்கு சமூக வலைதளத்திலே ஹிஜ்ரி புத்தாண்டு, முஹர்ரம், நல்தின வாழ்த்துக்கள், 1446 பிறந்த விஷயம் இதை போட போகும்போது எல்லாரும் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வலுக்கட்டாயமாக தெரிஞ்சுக்கிற சூழ்நிலை ஏற்படுது. பொதுவாக ஒரு வருடம் பிறக்கிறது என்று சொன்னால் அந்த வருடத்துக்கு பின்னால் ஏதாவது காரணம் ஒளிந்திருக்கும். பொதுவாக ஆங்கில புத்தாண்டை ஈசவி ஆண்டு, கிறிஸ்து பிறந்த வருடத்தை முன்னாடி முன்பின் கிமு கிபி என்ற அடிப்படையில் நாம் கொண்டாடுகின்றோம். தமிழர்களுடைய சித்திரை வைகாசி போன்ற ஆண்டை திருவள்ளுவர் ஆண்டு என்று நாம் கொண்டாடுகின்றோம். இதே போல ஒவ்வொரு வருடப்பிறப்பு, தெலுங்கு வருடப்பிறப்பு என்ற பல்வேறு வருடப்பிறப்பு இருக்கின்றது. இஸ்லாமிய வருடப்பிறப்பை ஹிஜ்ரி வருடப்பிறப்பு என்று சொல்கிறோம். ஹிஜ்ரி என்று சொன்னால் சாதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அதை அடிப்படையாக கொண்டு கொண்டாடக்கூடிய, ஞாபகப்படுத்தக்கூடிய வருடம் தான் ஹிஜ்ரி வருடப்பிறப்பு. ஆனால் இந்த ஹிஜ்ரி என்பதற்கு பின்னால் ஒரு சமூகத்துடைய அடக்குமுறைகள், அவருடைய வாழ்க்கை, அதாவது தான் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை அதன்படி செயல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் மக்காவில் நிம்மதி சூழ்நிலை, இங்கிருந்து எங்காவது தப்பித்து பிழைத்து போனால் போதும், சுதந்திரமாக தான் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தையே பின்பற்ற முடியவில்லை. ஆகையால் இந்த ஊரை விட்டு போனால் போதும் என்ற அடிப்படையிலே போகின்ற இடத்திலே அங்கு எப்படி இருக்கும் சூழ்நிலை, நமக்கு பொருளாதார வசதி இருக்கின்றதா, எப்படி அங்கே போய் சம்பாதிக்க போகின்றோம், ஒரு புது வாழ்க்கை தொடங்க போகின்றார்கள்.
எப்படி சொன்னால், இங்கே சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் மக்காவில் விட்டுட்டு கணவன் இஸ்லாத்தை கொண்டு மனைவி இஸ்லாத்தை ஏற்காதவங்கள மனைவியை விட்டுவிட்டு கணவன் மட்டும், மனைவி இஸ்லாத்தை ஏற்று கணவன் ஏற்காத கணவன் விட்டு இப்படி பிள்ளைகளை விட்டு தன்னந்தனியாக பிறந்து சென்று அங்கே மதினாவிற்கு போலதான் பல்வேறு ஹிஜ்ரத்துக்கள் இருந்தாலும் இந்த அடிப்படையில் தான் இந்த ஹிஜ்ரத்துடைய ஆண்டு நாம் ஞாபகமாக வருவதுடன் செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த முஹர்ரம் என்று வந்துவிட்டால் ஒன்று ஹிஜ்ரத், நபிகள் நாயகம் மதினாவிற்கு பயணித்தது, அடுத்ததாக முஹர்ரம் மாதத்துடைய 10வது தினம் ஆஷூரா. இந்த 2 தினங்கள் தான் முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய நினைவுக்கு வரக்கூடியது. இந்த முஹர்ரம் நினைவு ஆஷூராவுடைய நாள் என்று சொன்னால் பெரும்பான்மையான எல்லா நபிமார்களுக்கும் அவருடைய வாழ்க்கையிலே விடிவு ஏற்பட்ட நாள். உதாரணமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வந்து அல்லாஹ்விடத்திலே 300 வருடங்கள் பாவம் மன்னிப்பு கோரினார்கள், மன்னிக்கப்படவே இல்லை. இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நபியினா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அந்த கப்பலில் 6 மாத காலம் கப்பல் அங்கே இங்கேயும் திரிந்து எப்போ கரை இறங்குவோமோ என்று தெரியாத சூழ்நிலையிலே 6 மாதத்துக்கு பின்பு கரை ஒதுங்கியது இந்த ஆஷூராவுடைய தினத்தில் தான். கொடுங்கோலன் நம்ருதின் கொடுமைகளால் நெருப்பு குண்டத்திலே போடப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் விமோச்சனம் பெற்று வெளியே வந்தது இந்த ஆஷூராவுடைய தினத்திலே தான். அதே போல யாக்கூப் நபி தன்னுடைய மகன் யூசுப் நபி விட்டு பிரிந்து பலகாலம் என்று சந்தித்த நாள் இந்த ஆஷூராய நாளலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டு விடுதலை பெற்ற நாள் இந்த ஆஷூராவுடைய நாள் தான். அதே போல யூனுஸ் நபி மீன்மீத்திலே விழுங்கப்பட்டு அவர்கள் வெளிவந்த நாளும் இந்த ஆஷூராவுடைய நாள் தான். அய்யூப் நபிக்கு ஷிஃபா கொடுக்க நோயினால் பல வருடம் பாதிப்புக்கு பின்பு ஷிஃபா கொடுக்கப்பட்ட நாளும் இந்த ஆஷூராவுடைய நாளாம். நபியினா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் விண்ணுலகுக்கு உயர்த்தப்பட்டதும் இந்த நாள் தான். குறிப்பாக முக்கியமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய கூட்டத்தார்களும் ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்து மீட்சியடைந்த நைல் நதியிலே மூழ்கடிக்கப்பட்டு மீட்சியடைந்த நாளும் இந்த ஆஷூராவுடைய தினம். இப்படி இஸ்லாமியர்களுக்கு நபிமார்கள் வரலாற்றிலே பல்வேறு விதமான விடிவு காலம் பிறந்தது இந்த ஆஷூரா நாளாம். ஆகையால் தான் இந்த ஆஷூராவை நம்ம சர்மநாய மக்கள் பெருநாள் என்று கூட சொல்லுவார்கள். இஸ்லாமியர் ரமலான் நோன்பு வருவதற்கு முன்பு இந்த ஆஷூரா நோன்பு பரலாக்கப்பட்டிருந்தது. அவ்வளவு முக்கியத்துவமான இந்த நாள் இஸ்லாமிய மக்களுக்கு மகிழ்ச்சியான நாள், சந்தோஷமான நாள். இது ஒரு புறப்பம், எல்லாமே நல்ல செய்தி. அவருடைய மறுபக்கம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமை பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்ட நாள் இந்த நாள் தான். அப்போ இருபுறங்கள் ஒரே நாள் ஆஷூராவுடைய நாள். ஒரு பக்கம் நபிமார்களுடைய எல்லா வரலாற்றையும் சந்தோஷமான நாள், இன்னொரு பக்கம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்ட நாள். ஆகையால் இந்த நாளை ஷியாக்கள் துக்க நாளாக அனுசரிக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் எல்லாரும் அதை சந்தோஷமான நாளாக அனுசரிக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த கர்பலாவுடைய தினத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட்டது சந்தோஷமான நாளா அல்லது துக்கமான நாளா என்பதை நாம் சிந்தனைக்கு கொண்டு வரலாம். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அந்த கூஃபா வாசிகளினால் எங்களுக்கு நாங்கள் யசீதுடைய தலைமையில் இயல்பு கொண்டிருக்க இப்னு ஜியாதினால் இந்த கூஃபாவிலே நாங்கள் கடுமையான இன்னலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கின்றது. எங்கள் நிம்மதியான வாழ்வு இந்த கூஃபாவிலே இல்லை. நீங்கள் மக்காவில் இருக்கக்கூடிய ஹுசைனில் தான் நீங்கள் இந்த கூஃபாவிற்கு வந்து எங்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும் என்று கிட்டத்தட்ட 60,000 கடிதங்கள் எழுதுகின்றார்கள். எந்த விதத்திலும் ஹுசைனில் ஆட்சியை வேணாப்பான்னு ஒதுங்கிட்டே இருந்தான். பல குழுக்கள் வந்தது, நிறைய குழுக்கள் வந்து எப்படியாச்சும் நீங்கள் வாங்க செவி சாய்க்கவே இல்லை, எனக்கு சங்காத்தமே வேணாம், என்னை விட்டுருங்க. கடைசி ஒரு குழுக்கு வந்தாங்க, என்ன சொன்னாங்கண்டா, நீங்கள் ஆட்சியாளர் உங்களுக்கு தேவையில்லை, உங்களுக்கு வசதி வாய்ப்பு தேவையில்லை, ஆனால் எங்கள் சமூகம் கஷ்டப்பட்டு இருக்கோம்ல,
எவ்வளோ கஷ்டப்பட்டு இன்னும் உள்ளாக்கி இருக்கோம். நாளைக்கு கியாமத்து நாளில் அல்லாஹ் அவங்களை கேட்டால் என்ன செய்ய? ஒரு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, அவங்கள காப்பாற்ற இவ்வளோ கஷ்டப்பட்டு கூப்பிட்டு போது நீங்கள் போகலாட்டா என்ன செய்வீங்க? அல்லாஹ் அவங்களை கேட்டால் என்ன செய்வீங்க சொல்கிறத கேட்ட உடனே ஹுசைன் ரலியல்லாஹு போருக்கு போகலை. அந்த மக்கள்கிட்ட போய் நல்லாட்சி அமைச்சு கொடுத்துட்டு வரணுங்கிறக்காக போனாங்க. போகும்போது கர்பலாவுடைய இந்த இடத்துல அவனுடைய கூஃபாவுடைய அந்த கவர்னராக இருக்கின்ற இப்னு ஜியாதுடைய தலைமையில் அவருடைய கவர்னர் என்ன செஞ்சான்னு சொன்னால், இப்னு சயீத் என்ற தலைமையில் ஒரு மிகப்பெரிய படையை அனுப்பி எதுக்கு போனாங்க? வெறும் 72 பேர், எக்ஸ்ட்ராக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க, அவ்வளோதான். இந்த படைகளை உசலத்தை கடைசி வரைக்கும் கூட சரி, நான் இங்கே போருக்கு வரவே இல்லை, நீங்கள் நல்லாட்சியாகன்னு ஆசைப்படுறோம், நீங்கள் சொன்னீங்களாக்க நான் திரும்பி போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாழாட்சி செஞ்சுக்கும் போது. ஆனால் சிம்ரன் என்ற ஒரு குடும்பம் அந்த படையில் இருந்து அலோசாக இருந்து அந்த கர்பலாவிலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அவர்கள் குடும்பத்தை அஹ்லபைத்தாகிய அவர்கள் குடும்பத்தார்களும் சஹாபா பெருமக்களும் தாபியங்களும் அந்த இடத்திலே ஷஹீதாக்கப்பட்டார். எந்தளவு சொன்னால் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வை செல்ல புள்ள. ரசூலுல்லாஹ் ஹுசைன் சொல்கிறாங்க, ஹுசைன் மின்னி ஆனா மின்ஹு, நான் ஹுசைன் உள்ளவன். ஹுசைன் என்றது ஆனால் 2 1க்குள்ள 1, அந்தளவு யான் ஹுசைன் மீது பிரிய வச்சிருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஹுசைனை எந்த அளவுக்கு படுகொலை என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதனால் கர்பலா ஏன் அவ்வளோ முக்கியத்துவம்னு சொன்னால், ஒரு வெறி பிடிச்சவன், மத வெறியை இஸ்லாத்துக்கு விரோதியானவன் இருக்கான்ல, அவன் எந்தளவு கோபத்தோட ஒரு படுகொலை செய்வான். என்ன சொல்கிறாங்கன்னா, ஹுசைன் ரலியல்லாஹு வெட்டி ஷஹீதாக்கிட்டு தன் கழுத்து தனியை வெட்டி இழுத்து அவன் யசீதை கொண்டுவான். அடுத்ததாக தனி உடம்பு கூட மிஞ்சக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உடம்புகளை அந்த கர்பலா களத்திலே சின்ன பின்னமாக்கினார்கள். சின்ன பின்னமாக்கி இவ்வளோ மோசமான நடத்த இந்த கர்பலா. இந்த கர்பலாவைத்தான் ஷியாக்கள் துக்கமான நாளாக அனுசரிக்கின்றார்கள். உண்மையிலேயே நடந்தது என்ன? ஹுசைன் ரலியல்லாஹு ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள், அவ்வளோதான். ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் ஷஹீதுக்கு இஸ்லாத்தில் எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் அல்லாஹுடைய வழியிலே போரிட்டு மரணிக்கணும், போரிலேயே ஷஹீதாக்கணும், அல்லாஹ் எனக்கு மீண்டும் உயிர் கொடுக்கணும், திருப்பி போரிடி திருப்பி போரிலே ஷஹீதாகணும். இப்படி 3 முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வழியிலே ஷஹீதாக்கணும் அவ்வளவு ஆசைப்பட்டாங்க. நாளைக்கு கியாமத்தில் ஷுஹதாக்களுக்கு பல சிறப்பு அந்தஸ்து இருக்கு. இப்போ அல்லாஹ் அந்த ஷுஹதாக்களுக்கும் கேட்பான், அரபி ஷுஹதாக்களே உங்களுக்கு வேறு எதுவும் சிறப்புகள் வேணுமா சொர்க்கத்தில் கேளுங்கன்னு கேட்பான். யா அல்லாஹ் இவ்வளோ கொடுத்துருக்கியே, இதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்று சிறப்பாக்கியிருக்கேன். திருப்பி கேட்பான், இல்லையா அல்லாஹ் போதும். 3வது முறை அல்லாஹ் கேட்பான், ஏதாவது சிறப்பு வேணுமா சொல்லுங்க. அல்லாஹ் அவ்வளோ திருப்பி திருப்பி கேட்குறான்னு சொல்லுவாங்களா, யா அல்லாஹ் நான் அந்த உலகத்தில் மீண்டு போகணும், மீண்டு பிறந்து மீண்டும் ஒன்று வழியிலே போரிட்டு நாங்கள் ஷஹீதாக வேண்டும் என்று சஹாபாக்காங்க சோழவாதிகள்லாம் கேட்பாங்க. அவ்வளவு உன்னமானது ஷஹாதத்துடைய தன்மை. அந்த ஷஹாதத்தை தான் இப்பொழுது ஹுசைன் ரலியல்லாஹு அடைஞ்சிருக்காங்க. இந்த ஷஹாதத்து பொருளாதார ரீதியாக மார்க்கத்தில் எவ்வளோ விதமாக செலவச்சாலும் தெரியும், இன்னும் எண்ணற்ற முறையில் மார்க்கத்துக்கு சேவை செஞ்சாலும் தெரியும். ஆனால் ஷஹாதத்துக்கு ஈக்குவலே ஆகாது. ஃபஸ்ட்டு கிரேட் ஏ கிரேட் எதுன்னு சொன்னால் ஷஹாதத்து தான். அல்லாஹுடைய வழியிலே போரிட்டு வீர மரணம் அடைவதுதான் முதல் தரமான அல்லாஹ்விடத்து உயர்ந்த அந்தஸ்து. அதுக்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்க போகிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு யூத பெண்மணி ரசூலுல்லாஹ்க்கு விஷம் தொய்க்கப்பட்ட உணவு கொடுக்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் எடுத்த வாயில் ஒன்று கறி போட்டுட்டாங்க. போட்ட பொழுது அந்த கறி பேசியதான், யார் ரசூலுல்லாஹ் இந்த உணவிலே விஷம் கலக்கப்பட்டிருக்கின்றது. உடனே ரசூலுல்லாஹ் அல்லாஹ் விஷத்தை நீக்கிட்டான், முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த சமம் முடிஞ்சு போச்சு. அந்த சாப்பிட்ட யூத பெண்மணியால் கொடுக்கப்பட்ட விஷத்தன்மை பெருமானாருக்கு மரணத்துறை தருவாயிலே அந்த சொல்கிறாங்க, எனக்கு அந்த யூத பெண்ணை கொடுத்த விஷம் எனக்கு தெரிகிறது. ஏனென்று சொன்னால் பெருமானாருடைய மரணம் இந்த ஷஹாதத்தை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கொடுத்தான். அதே போல தான் அபூபக்கர் சித்திக் நாயகம் பெருமானாரோடு சௌர் கோயில் தங்கியிருக்காங்க. அப்போ அபூபக்கருக்கு விஷம் பாம்பு கொத்தி விட்டது.
அவர் கண்ணீர் சொட்டு பெருமானார் படுகின்றது. பெருமானார் தன் உமிழ்நீரை இந்த இடத்துல வைக்கின்றார்கள். பாம்புடைய விஷக்கடி இறங்கிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றுமில்லை. இதே அபூபக்கருக்கு மரண நிர்வாகியில் அந்த பாம்புடைய விஷம் மீண்டும் கொடுக்கப்பட்டது. ஏன்னு சொன்னால் அபூபக்கரும் ஷஹாதத்துடைய தன்மை உணர வேண்டும் என்பதற்காகத்தான். கண்ணியத்திற்குரியவளே, உமர் ரலியல்லாஹு தஆலா தெரியும், ஒரு யூதனால் ஃபைரோஸ் என்பவனால் தொழுகையிலே உமர் ரலியல்லாஹு தஆலா நிற்கின்ற பொழுது அவனை குத்தி வீழ்த்தி விட்டார்கள், ஷஹாதத் அடைந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அங்கு திருமறை குர்ஆன் ஷரீஃபை ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது உயிலே மேலே இருந்து இறங்கி வைத்து குத்தி அவர்கள் ஷஹாதாக்கப்பட்டார்கள். குலஃபாஉர் ராஷிதீன் அத்தனை பேருக்கும் ஷஹாதத்துடைய தன்மை கிடைக்க என்பதற்காக அல்லாஹ் கொடுத்தான். இதே போலதான் அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜம் என்ற குடியவன் அலி ரலியல்லாஹு தஆலா கால சுபுத்துல் குமது குத்தி கொன்றான். கண்ணியத்திற்குரிய எல்லா நபர்களுக்கு அல்லாஹ் ஷஹாதத்துடைய தன்மை கொடுத்தான். ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுக்கு யஸீதுடைய சூழ்ச்சியால் விஷம் தைக்கப்பட்ட உணவு கொடுக்கப்பட்ட அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். 4 குலஃபாஉர் ராஷிதீனும் பெருமானாரோட அருமை பேர் ஹசன் ரலியல்லாஹு தஆலா எல்லாம் ஷஹாதத்தை கொடுத்தாங்க. அதே போல இந்த ஹுசைனுக்கும் இந்த ஷஹாதத்துடைய மரணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் கர்பலாவிலே இந்த தன்மைகள் எல்லாம் கொடுத்தான். ஆனால் ஒரு நிமிடம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த செய்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூலமாக பெருமானாருக்கு முன்கூட்டியே தெரிவிக்கப்பட்டது. முன்னாடியே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து பெருமாள் சொல்றாங்க, கர்பலாவிலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஷஹீதாக்கப்பட போகின்றார்கள். ஷஹீதாவது என்பது இஸ்லாமிய சஹாபாக்களுக்கு சாதாரண விஷயம். ஏனென்று சொன்னால் அப்துல்லாஹ் என்ற சஹாபி உஹது களத்திலே துஆ கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், இந்த போரில் நான் கலந்து கொள்ளப் போகின்றேன். இந்த போரிலே நான் எதிரிகளால் ஷஹீதாக்கப்பட வேண்டும். எப்படி சாதாரண ஷஹீது இல்லை, எங்களை கண்களை தோண்டி எடுக்க வேண்டும், என்னுடைய மூக்களை அறிவிக்க வேண்டும், என் உடல் உதவுகளை எல்லாம் சிதைக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நாளைக்கு கியாமத் நாளிலே அல்லாஹ் எழுப்புகின்ற பொழுது அல்லாஹ்விடம் பொழுது, யா அல்லாஹ், உனக்காக ஷஹீதாக்கப்பட்டேன், என் உடம்பை பார் என்று சொல்வதற்காக சஹாபாக்கள் தேடி தேடி ஆசைப்பட்டு வாங்கினார் அந்த ஷஹாதத். இந்த ஷஹாதத் இன்று ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுக்கு கிடைத்திருக்கிறது. பெருமானாருக்கு தெரிந்திருக்கிறது. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா பார்ப்பதற்கு பெருமானாருடைய தோற்றம் போலவே இருப்பார்களாம். சஹாபாக்கள் பெருமானாருக்கு பின்பு பெருமானாரை காண வேண்டும் என்ற ஆசை வருகின்ற பொழுது ஹுசைனை பார்த்து கொள்வார்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே. ஆனால் ரசூலுல்லாஹ் கேட்கல. ஏன் கேட்கல? ஹுசைனுக்கு இவ்வளோ கொடிய மரணம் வேணாம் கேட்கலாம்ல, கேட்கல. அதுக்கு இமாம் பெருமக்கள் 2 விதமான விளக்கம் சொல்கின்றார்கள். ஒன்று, இது ஷஹாதத்து மிகப்பெரிய விஷயம். இந்த ஷஹாதத் என் பேரப்பிள்ளை ஹசனுக்கும் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், இமாம்கள் என்று சொன்னால் குறிப்பாக சூஃபியாக்கள் ஒரு விதமான விளக்கத்தை சொல்கின்றார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தம் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்பானி கொடுக்க நேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ அறுக்க போகிற இடத்துல கத்தி அறுக்கல, அல்லாஹ் வானத்திலிருந்து ஒரு ஆடை இறக்குனா அந்த ஆட்டை ஹுசைன் இது இப்ராஹிம் இஸ்மாயில் நபிக்கு பதிலாக பகரமாக கொடுத்தாங்க. இதை சொல்கிறான், நான் சதைனாகு பி தபஹின் அதிகம் வச்சுனால் நான் அவருக்கு பகரமாக ஒரு மகத்தான குர்பானியை கொடுத்தோம், அல்ல சூனத்து ஆடை கொடுத்தோம்னு இந்த ஆயத்துக்கு சொல்கிறான். இந்த ஆயத்துக்கு வெளிப்படையான விளக்கம் இதுதான். கேட்குறாங்க, இமாம்கள் கேட்குறாங்க, அல்லாஹ் சூனத்தில் அறுக்கப்பட போனது யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க போனாங்க. ஆனால் வானத்திலிருந்து சொர்க்கத்திலிருந்து ஆடை அறுத்துட்டாங்க. அப்போ இஸ்மாயில் நபிக்கு ஆடு சமமா? சமமே கிடையாது. சுவர்க்கத்தில் இருந்து 1000 மாடுகளை இறக்கினாலும் இஸ்மாயில் நபிக்கு அந்த குர்பானி கொடுப்பது போல் வருவாங்க என்னாச்சும் வரவே வராது. அதனால் தான் ஏன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் குர்பானை கொடுக்கவில்லை என்று சொன்னால் இமாம்கள் சூஃபியாக்கள் கட்டித்திருக்கின்றார்கள். இஸ்மாயில் நபியுடைய முதுகத்தின் இடத்திலே பெருமானாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாளில் இஸ்மாயில் நபியுடைய வாரிசாக வர இருக்கின்றார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய குர்பானியை அல்லாஹ் தடுத்து ஆட்டை கொடுத்தான். பிற்காலத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார்
ஜம்ஜம் கண்ணியத்தின விஷயத்திலே ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்ட பொழுது நீயத்து வைத்துக் கொண்டார்கள். இந்த ஜம்ஜம் சரியாக வந்துவிட்டால் நான் என் மகனை ஒருவரை அப்துல்லாவை பலி கொடுக்கிறேன், யார பெருமானாருடைய மகனை பலி கொடுக்கின்றேன் என்று நேர்ந்து கொண்டார்கள். அப்பொழுதும் அவர்களுக்கு பதிலாக 100 ஒட்டம் நினைக்கிறேன், 100 ஒட்டகத்தை கொடுத்து அவர்களை பாதுகாத்துனாங்க. அப்பவும் ரசூலுல்லாஹ் கொடுக்கல. ஏன்னா அப்துல்லாஹுடைய வாரிசிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர இருக்கின்றார் என்ற காரணத்திற்கு அல்லாஹ் பாதுகாத்தான். அதுதான் சொல்லுவாங்க, நான் 2 குர்பானிலிருந்து தப்பித்து வந்தவன் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறான். அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய நியத்து இதுவரைக்கும் நிறைவேறவே இல்லை. இப்போ பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு பின்னாடி அந்த ஹுசைனில் தங்கள் பெருமானாடு உருவத்தில் இருப்பதனால் அன்று என்னுடைய பாட்டனார் என்னுடைய மூதாதையான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விற்கு குர்பானி என் மகனை கொடுக்க வேண்டும் என்று துடித்தார்களே, அந்த நியத்து சரியான நியத்து, அந்த நியத்தை நிறைவேற்றும் என்பதற்காக அல்லாஹ் அன்று இஸ்மாயிலை கொடுப்பதற்கு பதிலாக இந்த ஹுசைனை கர்பலாவிலே குர்பானை கொடுக்க வைத்தான் என்று சூஃபியாக்கள் சொல்கின்றார்கள் என்று சொன்னார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஆஷுராவுடைய தினம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 20 சிறப்பு கொண்டார்கள். ஒன்று, தன்னுடைய பாட்டனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து ஆசை இவர்கள் மூலமாக அல்லாஹ் நிறைவேற்றி காட்டுகின்றான். இன்னொன்று, ஷுஹதாவுடைய மிகப்பெரிய அந்தஸ்தை பெருக்கொண்டிருப்பதால் இந்த ஆஷுராவுடைய சந்தோஷமான நாளை ஏன்னு சொன்னால் இவ்வளவு நீத்த இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாக்கப்பட்டிருக்க முடியும். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலை ஏதாவது வரையில் பாதுகாக்க வைத்திருக்க முடியும் என்றிருந்தால் கூட, ஆனால் அல்லாஹுடைய நியத்து அல்லாஹுடைய நாட்டம் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கர்பாலாவுடைய தினத்திலே அந்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அந்த ஷஹாதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனதளவிலே ஏதாவது ஒன்றை நினைத்தால் கூட அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடுவான். அல்லாஹ் நினைத்திருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் யா அல்லாஹ் என்னுடைய பேரப்பிள்ளை ஹுசைனின் பாதுகார் யா அல்லாஹ் என்று கேட்டால், சிறு சிட்டுக்குருவியான அபாபில் பறவைகளை கொண்டு அந்த காபத்துல்லாவை பார்க்க தெரிந்த ரப்புக்கு வெறும் 313 சஹாபாக்களை மட்டும் நிராயுத பாணியாக நின்ற பதிலில் இருந்த சஹாபா பெருமக்களுக்கு அந்த படைகளை வீழ்த்தினான அந்த ரப்புவுக்கு எத்தனையோ இடத்திலே கம்மின் ஃபஅத்தின் கலீலத்தன் கலவத்து ஃபஅத்தன் கதீரத்தன், சிறிய படைகள் எல்லாம் பெரிய படைகள் வீழ்த்தி இருக்கிறது என்று வீழ்த்தி காட்டிய ரப்புவுக்கு இந்த 72 போர் வீரர்கள் மட்டுமே நின்றிருந்த ஆயிரக்கணக்கான எதிரிகள் நின்றார்களே, இந்த எதிரி படைகள் வீழ்த்தும் போது பெருசு கிடையாது. ஆனால் என்னுடைய பாட்டனாருடைய நியத்தை என்னுடைய பேரப்புகளை மூலமாக அவர்கள் நிறைவேற்றிக் கொள்ளட்டும் என்ற பேராசை. அது மட்டுமல்ல, அல்லாஹ் எந்த ஒரு சூழ்நிலை கொடுத்தாலும் சரி அந்த ஒரு சூழ்நிலையை நான் பொந்திக் கொள்ளுவேன் என்ற ஒரே உரிய நோக்கத்திற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதி காத்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய இந்த நாள் தான் வரக்கூடிய பிறை 10 ஆஷுராவுடைய நாள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளை எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் என்று சொன்னால் நோன்பு நோட்டு கண்ணியப்படுத்தினார்கள். அதே போல நாமும் நோன்பு நோட்டு இந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டும். பிறை 9, 10 2 நாட்கள் நோன்பு நோட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி கண்ணியப்படுத்தினார்களோ அப்படி கண்ணியப்படுத்தி ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா தியாகத்தை நாமும் செய்வதற்கு நான் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்ல வந்தேன். இந்த ஆசுராவுடைய நாளில் எல்லாத்துக்கும் ஒரு ஈடேற்றம் இருக்குன்னு சொன்னால் நம்ம இந்த நாள் ஒரு நியத்து என்னன்னு சொன்னால் நம்ம ஊரில் நடக்கின்ற தவறுகளை இந்த நாளிலே நீக்குவதற்கு முன்வர வேண்டும். என்னென்னு சொன்னால் மதுவினாலும் போதை பழக்கத்தினாலும் நம் சமுதாய மக்கள் சீரழிந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொன்னால் எத்தனையோ இளைஞர்கள்னால் இன்னைக்கு இந்த காலேஜுக்கு படிக்கத்தான் போகலாம், பார்ட்டின்னு மது மூழ்கி போய் இன்னைக்கு கண்டு இடத்த பேர் சொல்லக்கூடாது. எல்லா இடத்துலையுமே மதுக்கடன் ஊரில் இல்லையே தவிர மதுவும் போதையும் சகஜமாக பழகிவிட்ட மோசமான சூழ்நிலை இருக்கும். கண்டிப்பாக இந்த ஊரில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ சொல்கிறாங்க, ஒரு தவறு நடக்குது, அந்த தவறை கையால் தடுக்க முடிஞ்சால் கையால் தடுங்க, இல்லை நாவினால் தடுக்க முடிஞ்சால் நாவினால் தடுங்க, இல்லை மனசால் தடுக்க முடிஞ்சால் உதவி போயிருன்னு சொல்கிறாங்க.
அதுக்கு என்ன அர்த்தம்னா, கையால் தடுக்க முடிஞ்சவங்க கையால் தடுங்க, நாவினால் சொல்லி அதிகாரம் பண்ணி தடுக்க முடியவங்க நாவினால் தடுங்க. ஒன்றும் பலகீனமானவர்கள் இப்படிப்பட்ட மோசமான சொல்லி இருக்கும்னு நினைக்கிறவங்க ஒதுங்கி போய் சொல்கிறாங்க. அதிகாரம் படைத்தவர்கள் நம் சமுதாய மக்கள் இந்த போதைப் பொருள் கஞ்சா அப்படின்னு அல்லாஹ் பாதுகாக்கணும். இது போன்ற இளைஞர்கள் சமுதாயத்தை, அதாவது சொல்றாங்கன்னா இளைஞர்களே ஒரு சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்கள். பிற்கால சமுதாயம் சிறந்து விளங்க வேண்டும் சொன்னால் இளைஞர்கள் தான். அந்த இளைய சமுதாயம் இன்னைக்கு ரொம்ப மோசமான சொல்லி போயிருக்கு. நம்மளால எந்த அளவுக்கு அதை கட்டுப்படுத்த முடியுமோ நம்மளுடைய அதிகாரத்தை, ஏன்னு சொன்னா குல்லுக்கும் ராயின் குல்லுக்கும் மசூலன் ராயத்தி, அல்லாஹ் ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு மேற்பார்வை வச்சிருக்கான். அதை பற்றி அல்லாஹ் கியாமத்தில் கேட்பான். நம்ம இருக்கும்போது ஏதாவது தவறு நடந்தமாக்க நம்மவும் அந்த தவறுக்கு ஒரு காரணமாக போய்விடும். அதனால் எந்த அளவு நம்மளால் முயற்சி செய்து தடுக்க முடியுமோ, அதாவது விளையாட்டு கூட சூதாட்டம் பண்ணுறதை அனுமதிக்காதீங்க. இன்னைக்கு நான் ஜாலியாகத்தான் விளாட்றேன் நினைக்கிறேன், காசு கட்டி விளாட்றான், அதை கூட சமுதாயத்தை அனுமதிக்க கூடாது. இந்த ஆசுராவுடைய சிறப்பு நல்ல நோக்கமாக இந்த தீய பழக்க வழக்கங்களை விட்டு நம் ஊர் மக்களை பரிசுத்தப்படுத்தி அந்த சஹாபாக்கள் எல்லாம் எப்படி உயர்வு வாழ்ந்தார்களோ, சீரழிவுகளாக வாழ்ந்தார்களோ, அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை பொருந்திக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் திருவை செய்வானாக என்று இறைவனிடத்தில் கரமேந்தி பிரார்த்தித்து வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மானுக்கு நின்று கூறி விடைபெறுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.